Welcome back to Slow and Steady channel. NTA UGC NET conduct பண்ண டிசம்பர் 2022 எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து PYQ கொஸ்டின் இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இது வந்து டிசம்பர் 2020 சீரீஸுடைய கம்யூனிகேஷன் பார்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. தென் இது வந்து 4th March 23 ஸ்டெப் 1 நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒன் ஆஃப் த கூல் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட், டெலிவிஷன், ஃபோட்டோகிராஃப், ரேடியோ. இதில் வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின்ஸ் இது கம்யூனிகேஷனில். ஹாட் அண்ட் கூல் மீடியாங்கிறது 2 கான்செப்ட். அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து மார்ஷல் மெக்லூஹன். அவர் 1963 அண்டர்ஸ்டாண்டிங் மீடியாங்கிற அந்த புக்கில் வந்து இந்த கான்செப்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா அதாவது 1963 இருந்த அந்த சுச்சுவேஷனில் அன்னைக்கு இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மீடியாவை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இது ஹாட் அண்ட் கூல் மீடியாங்கிறது வந்து அப்படின்னா என்னங்கிறது தான் வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கை 2ஆக பிரித்து இப்படி டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். பட் வந்து அது எதற்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் வேயில் வந்து மீடியாஸ் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம மீடியாஸை வந்து பெர்சீவ் அண்ட் இன்டராக்ட் பண்ணுறோம். தென் வந்து நியூ டெக்னாலஜிஸ், டே டு டே வரக்கூடிய அந்த டெக்னாலஜிஸ் வந்து மீடியாவுக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணுது, இது எப்படியெல்லாம் நம்ம எல்லா சோசியல் லைஃப் ஆக்டிவிட்டிலெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த போத் கூல் அண்ட் ஹாட் மீடியா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. பட் இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நாட் கிளியர். நிறைய ஸ்காலர்ஸ் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டே இருக்கக்கூடிய அந்த டேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய டிஃபரன்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்கிறபடி நம்ம இப்போ பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹை டெஃபனிஷன் ஹாட் மீடியாங்கிறது ஹை டெஃபனிஷன் இருக்கக்கூடியது. ஹை டெஃபனிஷன், லோ டெஃபனிஷன். கூல் மீடியா வந்து லோ டெஃபனிஷன். அதாவது இது வந்து டெக்னிக்கல் குவாலிட்டி ஆஃப் த மீடியா வேர்ட்ஸ் வந்து கிடையாது. இந்த ஹை அண்ட் லோ டெஃபனிஷனுங்கிறது வந்து டெக்னிக்கல் குவாலிட்டியை சொல்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை அந்த மீடியம் ப்ரொவைட் பண்ணுதுங்கிறது தான். அதுக்கு ஆடியன்ஸினுடைய பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான் கூடியது. தென் ரெக்வெஸ்ட் லிட்டில் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் த ஆடியன்ஸ். அதனால தான் லிட்டில்ங்கும் போது இது பார்ட்டிசிபேஷன் எந்த லெவலுக்கு அப்படின்னு சொன்ன பாருங்கள், அதுதான் இது. மோர் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் த, ஸோ அது லோ டெஃபனிஷன் இருக்கக்கூடியது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வைத்து பார்த்தோம்னா, இந்த பிரிண்ட், ஃபிலிம், ஃபோட்டோகிராஃப், ரேடியோ இதெல்லாம் வந்து ஹாட் மீடியத்தோட எக்ஸாம்பிள். இது என்ன பண்ணோம்னா, பிரிண்டரில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த சிச்சுவேஷன் 1964 லெட்டர்ஸ் வந்து பிரிண்டில் வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி வந்தப்பட்ட விஷயத்தை அப்படியே வந்து என்ன சொல்கிறது, நம்பக்கூடியதாக, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த காலத்தில். தென் ஃபிலிம்னா கரெக்டாக ஒரு சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய இதாக இருக்கும். அதனால ஃபிலிம்ங்கிறதும் வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடியதாக இருக்கும். அதற்கோசரம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, பாசிவ் ரெசிபியண்ட்டாக இருப்பாங்க, பாசிவாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரேடியோவும் அப்படி தான். ரேடியோவும் கண்டென்ட் வந்து கேட்குறத அப்படியே அப்சர்வ் பண்ண. ஃபோட்டோகிராஃப் ஒன்று பார்த்தோம்னா அதில் அப்படியே இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தாலே நமக்கு அதை டக்குன்னு அதனுடைய எல்லா மீனிங்ஸுமே வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம வந்து எந்த ஒரு சின்ன ஒர்க், அதாவது அதனுடைய கேப் ஃபில் பண்ணக்கூடியது, அதாவது என்ன சொல்லக்கூடியது, இந்த கூல் மீடியா மாதிரி வந்து இது இருக்காது. அது டைரக்ட் இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது டைரக்ட் அண்ட் இம்மீடியட். தென் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் என்கேஜிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னா, ஒரு இப்போ ஃபிலிம் பார்த்துட்ருக்கோன்னா அந்த ஒரு மூவியில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸாக இருக்கக்கூடியது வந்து நம்மளை வந்து அந்த இடத்துலையே அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதாகவும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல் நம்ம வந்து என்கேஜ் ஆகி அந்த படத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து ஹாட் மீடியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கக்கூடியது. அதே சமயம் இந்த பக்கம் லோ மீடியான்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக தேவைப்படுகிறது. இன்டைரக்ட் அண்டு சப்ளையாக இருக்கக்கூடியது. அதாவது ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியாததாகவும் இன்டைரக்டாக இருக்கக்கூடியதாகவும் இது இருக்கும். அது அப்புறம் வந்து ப்ரொவோக்கிங் அண்ட் சேலஞ்ச், தாட் ப்ரொவோக்கிங் அண்டு சேலஞ்சிங்னா வந்து அந்த மீனிங் மேக்கிங் ப்ராசஸில் வந்து ஆடியன்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டாக இருக்கணும். சிம்பிளி பாசிவாக வந்து அவங்க இருக்க முடியாது. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஸ்பீச் பண்ணும்போது நம்ம வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு மீன் பண்ணிக்கணும். அதனுடைய கேப்பை வந்து கரெக்டாக, ஏன்னா நம்ம சினிமா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து டக் முடியாமல் நம்ம தான் வந்து அந்த இமேஜினேஷன்ஸ் பவர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. லிட்ரேச்சர், கார்ட்டூன், தென் பஸ்ஸில் கேம் விளையாடுறது. இங்கே டெலிவிஷன், டெலிஃபோன் கொடுத்துருக்கு. இங்கே டெலிவிஷனும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி கிளாரிட்டியாக 1964 இவர் கொடுக்கும்போது இருந்தது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்து புரிஞ்சிக்க முடியாமல் நம்மளாவே அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடியதாக வந்து அது இருந்தது.
பட் வந்து இப்போ வந்து டெலிவிஷனில் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பட் நம்மளுடைய கொஸ்டினில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம். பட் வந்து இங்கே இது ரெண்டுனுடைய டிஃப்ரென்ஸையும் வந்து எல்லா ஸ்காலர்ஸுமே வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் கூல் அண்ட் ஹாட்டுங்கிறதையே வந்து ஸ்காலர்ஸ் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவிஷனே வந்து ஹாட் எல்லாமே இது இருக்கக்கூடியதாகவும், சம்டைம்ஸ் கூல்னு சம் ஸ்காலர்ஸ் சொல்லக்கூடியதாகவும் வந்து இருக்குது. தென் இங்கே பார்த்தோம்னா பிரிண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம கரெக்டாக பார்க்கலாம். நம்ம டெலிவிஷனை ஆல்ரெடி பார்த்துட்டோம் கூல்னு சொல்லி. பிரிண்ட்டையும் நம்ம பிரிண்ட்டை வந்து ஹாட் பார்த்தோம். பிரிண்ட் ஹார்ட்டுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃப் பார்த்து உடனே புரியும். ஸோ இது ஹார்ட். ரேடியோவும் ஹார்ட்டில் நம்ம பார்த்தோம். அந்த 1964 இருக்கும்போது கொடுக்கப்பட்டதில் இப்படி இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய கொஷினில் இந்த டெலிவிஷனுங்கிறது கூலில் பார்த்தோம். இதுதான் ஆன்சர். ஆனால் சம் ஸ்காலர்ஸ் வந்து டெலிவிஷனை ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ரேடியோவில் கூட அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சில அந்த ஸ்டோரி அதெல்லாம் சொல்லப்படும்போது இமேஜின் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இமேஜின்ஸ் பவர் நமக்கு வந்து தேவையாக இருக்கலாம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்நெட் எடுத்துக்கிட்டோம்னா அது கூல் அண்ட் ஹாட் இப்படி ரெண்டுமாவே. டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் இப்படி தான் ஹாட் அண்ட் கூல் அப்படின்னு ரெண்டுமாவே இருக்கும். பட் நம்ம இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஹாட் என்னங்கிறத பிரித்து எடுத்து கூல் டெலிவிஷன் ஓகேன்னு சொல்லி கொடுக்கலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் மாஸ் கம்யூனிகேஷன் பிரிண்ட் இஸ் கன்சிடரஸ். அதாவது மாஸ் கம்யூனிகேஷனில் ஆல்ரெடி போன கொஸ்டினில் பிரிண்ட் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். பிரிண்ட் வந்து ஹாட் மீடியான்னு சொல்லிட்டு மாஸ் கம்யூனிகேஷனில் பிரிண்ட் வந்து என்ன மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ஸ். ஃபோக் மீடியம், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், ஆர்டினரி. இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி மீடியம்ங்கிறது வந்து கிடையாது. சும்மா ஒரு வாய்வார்த்தைக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோக் மீடியம், எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் இந்த 3க்குள்ளேருந்து நம்ம பார்த்தோம்னா பிரிண்ட் வந்து என்னென்னா மெக்கானிக்கல் மீடியம். தட் சேம் டைம் ஃபோக் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். ஆதி காலத்தில் முதல்ல வழியாக தோன்றி வந்த ஒரு கல்ச்சர் படி வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து பண்ணப்பட்டது. அதாவது ஸ்டோரி டெல்லிங் அப்படி இன்னும் நம்ம சில கதை காலட்சேபம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் ஆட்கள் மட்டுமே வந்து அதை பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக அப்படியே அந்த ஃபேமிலியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். சம் மியூசிக், அப்புறம் சம் டான்ஸ், அதாவது கலைக்கூத்தாடிகள்லாம் அப்படி சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியில் அப்படியே, அப்புறம் கிராமிய கலை பரப்பக்கூடியவங்க, ட்ராமா ஆர்டிஸ்ட் இப்படியெல்லாம் கொஞ்சம் வேறு அதுக்குன்னு அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்கள அந்த ஃபோக் மீடியத்துக்குள்ளே வரக்கூடியதாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபோக் மீடியத்தோட எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்ம். அட் த சேம் டைம் எலக்ட்ரானிக் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்மிஷனுக்கோசரம் யூஸ் பண்ணப்படுகிறது. இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷனுக்கு எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டால் அது எலக்ட்ரானிக் மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது டிவி, ரேடியோ, இன்டர்நெட் இதில் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மீடியத்தோட எக்ஸாம்பிள். அப்புறம் மெக்கானிக்கல் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிண்ட், ஃபிலிம், ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் மீடியம். மெக்கானிக்கல் மீடியம் தோஸ் ஆர் யூஸ் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை டு கன்வே இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணால் அது வந்து மெக்கானிக்கல் மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறது. அதையே 2 அட்வான்டேஜஸாக பிரிச்சிருக்கோம். அதாவது ஸ்டோர் அண்ட் அச்சீவ் இன்ஃபர்மேஷன் டு லாங் பீரியட்ஸ்க்கு இந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இது பண்ணக்கூடியதை நம்மளால் லாங் பீரியடுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ரீப்ரொடியூஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ், அதாவது பிரிண்ட், பேப்பர்ஸு, ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல இதெல்லாம் லார்ஜ் குவான்டிட்டியில் டேப் ரெக்கார்டர் அந்த காலத்துலலாம் இருந்ததில் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும். கேன் பி ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பென்சிவ் டு ப்ரொடியூஸ். அதாவது பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம், நியூஸ் பேப்பர்லாம் வந்து இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஈஸிலி டேமேஜ் ஆகும். தென் டிஃபிகல்ட் டு அப்டேட். அதில் போய் அப்டேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிட்டாலோ ஒரு டைம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாலோ திருப்பி போய் அப்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். லெஸ் இன்டராக்டிவ் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியம். அதில் இன்டராக்ட் பண்ணக்கூடியது லெஸ்ஸாக இருக்கும். மற்ற ஃபார்ம்ஸில் கட்டில் இதில் வந்து மெக்கானிக்கலில் வந்து கம்மியாக இன்டராக்ட் பண்ணுவாங்க. இந்த மெக்கானிக்கல் கம்யூனிகேஷன் மீடியா வந்து மாஸ் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கக்கூடியதாக இருந்தது. அது வந்து பல செஞ்சுரிஸாகவே வந்து நமக்கு இருக்கக்கூடியதாகவும் இப்போவும் கண்டினியூவாக இன்று வரைக்கும் கண்டினியூ பண்ணக்கூடியதாக இந்த ஃபோக் மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கண்டினியூவாக இந்த மெக்கானிக்கலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் மெக்கானிக்கல் மீடியம்ங்கிறது தான் வந்து பிரிண்ட்டுக்கு இருக்கக்கூடியது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க ஆன்சர் 2K தான். பிரிண்ட் எப்படி, ஃபிலிம் எப்படி, ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணுதா, ஆடியோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்க. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன்? அது இன்டராக்டிவ் கம்யூனிகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டராக்டிவ் கம்யூனிகேஷனாக என்னென்னு பார்த்தோம்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபுல்லாக கவர் பண்ண தான் அதனுடைய டெஃபினிஷனே. ஸோ இன்டராக்டிவ் கம்யூனிகேஷனுங்கிறது 2 வே கம்யூனிகேஷன். அது வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகிருக்கும். யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடியது, ரியல் டைமில் இருக்கும். சிக்ரோனஸ் ஆர் அசிக்ரோனஸாக இருக்கலாம், பப்ளிக் ஆர் ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம். த சென்டர் அண்ட் ரிசீவர் ஆஃப் த மெசேஜ் கேன் போத் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஈச் அதர். 2 பேர் இருக்கக்கூடியது, சென்டர் அண்ட் ரிசீவர் மெசேஜுக்கு இருப்பாங்க, ரெஸ்பாண்ட் டு ஈச் அதர் ஒருவருக்கு. ஸோ இது வந்து 2 வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி, டீசென்ட்ரலைஸ்னா சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து அங்கே இருக்கப்படாது. ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் இருக்கக்கூடிய இட் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது ரைட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா அங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இல்லை, ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் வந்து அங்கே இருக்காது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 நம்ம டேக் பண்ணிட்டோம், ஏ ஆப்ஷன் இருக்கிறது. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் கண்ட்ரோல். ஸ்டேட் கண்ட்ரோல்னா ஏதாவது கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் என்டிட்டினால கண்ட்ரோல் பண்ணப்படுதான்னா கிடையாது. ஸோ இது ஸ்டேட் கண்ட்ரோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது, கண்ட்ரோல் பண்ணப்படாது. ஸோ பி ஆப்ஷன் கிடையாது. பி ஆப்ஷன் இருக்கிறதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம், இந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டோம். ஏ ஆப்ஷன் இருக்கிறத கிளிக் பண்ணதுனால நம்ம இந்த 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம், ஏன்னா இதில் ஏ இல்லை. ஸோ இந்த 4th ஆப்ஷன் ரைட்டுங்கிற பார்த்துடலாம். தென் சி வந்து இட் இஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்டுங்கிறதே வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டுக்கு ஆப்போசிட் வேர்டு தான். ஸோ இது கிடையாது. சி இதையும் கட் பண்ணிட்டோமா, ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்டு. தென் வந்து இட் இஸ் 2 வே கம்யூனிகேஷன். எஸ், சென்டர் அண்ட் ரிசீவர் கம்யூனிகேட் பண்ணக்கூடியது, பார்ட்டிசிபேட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஈச் அதர்ங்கிறது தான் வந்து 2 வே கம்யூனிகேஷன். ஸோ டிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனில் டி இருக்குது. இட் இஸ் ப்ரொவைட் த யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப். யா, ஏன்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸில் எவ்ரி ஒன் பர்சன்ஸ், அதாவது சென்டர் அண்ட் ரிசீவர் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய லொக்கேஷனோ இல்லை சோசியல் ஸ்டேட்டஸோ இல்லாமல். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆன்லைன் ஃபாரமில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, வீடியோ கான்ஃபரன்சிங் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த யூனிவர்சல் சிட்டிசன்ஸுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதாவது ட்ரெடிஷனல் மீடியாவில் பார்த்தோம்னா ரேடியோ எஃப்எம்லலாம் பார்த்தோம்னா நம்ம டாக், வேறு டெலிவிஷன் டாக், ரேடியோ டாக் அப்படின்னு சொல்லி ஷோஸ் நடத்துவாங்கள்ல, எஃப்எம் ரேடியோ இதிலெல்லாம் நம்ம ஃபோன் காலில் பேசக்கூடியது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது தான் அந்த யூனிவர்சல் சிட்டிசன். எல்லாரும் வந்து அதில் கம்யூனிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. ஸோ இது இதனுடைய ஆப்ஷனில் கரெக்டு. ஆப்ஷன் நம்பர் ஏ இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 4 இந்த கொஸ்டினோட ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following make classroom communication interesting? இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை இன்ட்ரெஸ்டிங் பண்ணக்கூடியது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெனி அசைஸ் வைல் ஸ்பீக்கிங் 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. எது இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு நெக்லெக்ட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் வந்து இப்போ செலக்ட் பண்ணலாம். அதாவது சம்மந்தமில்லாத மேட்டர்லாம் வந்து நம்ம ஸ்பீக் பண்ணும்போது, பேசும்போது, பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா அது வந்து கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமானா இருக்காது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏயை வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஏ இங்கே இருக்க கட்டு, இங்கேயும் கட்டு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது நமக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ். ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன் மீன்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணுறது, தென் டீச்சர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டைப்ஸ்லாம் என்ன ஆகும்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள லேர்ன் பண்ணுறதுக்கும் ரிட்டைன் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன் வந்து கிளாஸில் நடக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இருக்குது இந்த இடத்துல. இதில் ஆப்ஷன் பி இல்லை, இதில் இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷனால். தென் வந்து சி அண்ட் டி இதனுடைய ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். யூஸ் ஆஃப் ரெலவெண்ட் ட்ரான்சிஷன்ஸ், அதாவது ரெலவெண்ட் ட்ரான்சிஷன்னா என்ன சொல்கிறதுனா, இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது தென் நெக்ஸ்ட், அப்புறம் தென் பிகாஸ், ஏன்னா அப்படின்லாம் நம்ம சொல்கிற பாருங்களா, அண்டு இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது நெக்ஸ்ட் அடுத்து அந்த டிஸ்கஷனை வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரான்சிஷன், அதுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டினியூவாக நடந்து அந்த டிஸ்கஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டீச்சர்னால நெக்ஸ்ட்டு சொல்லுமா, ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு குழந்தை அங்கே சொல்லிட்டு இருந்துச்சுன்னா தென் நெக்ஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்லும்போது வருதில்ல, அதுதான் அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃப்ளோ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரான்சிஷன் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லேர்னிங் ஆர்குமெண்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய நெக்ஸ்ட்டு சொல்லும்போது அதை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அதை வந்து கவர் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபைண்டிங் அவுட் த கரெக்ட்
யூஸ் ஆஃப் த ரெலவெண்ட் ட்ரான்சிஷன்ங்கிறது வந்து இதனுடைய கரெக்ட் ஆப்ஷன். ஃபைண்டிங் அவுட் த கரெக்ட் கான்டெக்ஸ்டுவலைசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடியது. ஏன்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பண்ணிட்டு இருக்கிறது, அந்த லீவெல்லாம் முடிச்சுட்டு போனோம்னா ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் வந்து நமக்கு நம்ம போயிட்டு வந்த இடத்த பற்றியெல்லாம் எழுத சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எழுதுறது, கட்டுரை எழுதும் போது தமிழ் பாடத்துலலாம் நான் சென்ற சுற்றுலான்லாம் நம்ம எழுத பாருங்கள். அந்த மாதிரி இங்கிலீஷ் பீரியட் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அவங்களையாப்பி ஒரு ஸ்டோரியை எழுத வைக்கிறது. அப்புறம் சம் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபிஸ் டீச்சர்ஸ் வந்து டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேகமாக வந்து மார்க் பண்ண சொல்லிட்டு போகிறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது வந்து கண்டெக்சுவலைசேஷன் அதை வந்து பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த டீச்சர் க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். நம்ம எப்படி ஆப்ஷனை வேகமாக கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணிட்டோம், எது இருக்குது இல்லைங்கிறத பார்த்து நெக்லெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்கோசரம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அதனுடைய டிஸ்கஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ். நியூ டெக்னாலஜிஸ் ஹவ் பட் இன் மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் மீடியா ஏஜ் ஹேஸ் மேட் இன் இன்டராக்டிவ் டெக்னாலஜிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டு சேஞ்ச் த மீடியா ஸ்கேப். அதாவது செகண்ட் மீடியா ஏஜ் அதை பற்றினது மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நியூ டெக்னாலஜின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது செகண்ட் மீடியா ஏஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அப்படின்னா 2 வே மீடியா அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் மீடியா. அதாவது சோஷியல் மீடியா, பிளாக்ஸ், ஆன்லைன் ஃபோரம்ஸ் இதெல்லாம் வந்து 2 வே மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு மீடியானா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, செகண்ட் மீடியாவுக்கு இது சொன்னோமா. ஃபஸ்ட் மீடியா ஏஜ் அப்படின்னா மாஸ் மீடியா, அதாவது நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், ரேடியோ இதன் மூலம்லாம் வந்து நியூஸ் கன்வே அந்த செய்திகள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணப்பட்டது வந்து ஃபஸ்ட் மீடியா ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செகண்ட் மீடியாங்கிறது 2 வே மீடியாவாக இருக்கக்கூடியது. நியூ டெக்னாலஜிஸ் மீடியா இட் பாசிபிள் ஃபார் மீடியா கம்பெனிஸ் டு டார்கெட் த ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் வித் தயர் கண்டென்ட். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த நியூ டெக்னாலஜிஸ்க்கு பாருங்க, மீடியா, பிளாக்ஸ், ஆன்லைன் ஃபோரம்ஸ், அதாவது இமெயில் மார்க்கெட்டிங், மெசேஜ், வெபினார்ஸ் மீன்ஸ் வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதுக்கோசரம், அதை செல் பண்ணுறதுக்கோசரம் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நியூ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுறதுன்னா ஸ்பெசிஃபிக் அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ், டார்கெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் கம்யூனிகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இதன் மூலம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எல்லாம் பார்த்து சர்ச் பண்ணும்போது அதனுடைய ரிலேட்டடான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வந்து கீழே நம்ம சர்ச் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ரிலேட்டடெல்லாம் வருது பாருங்கள். அது ஆன்லைன் ஃபோரத்தில், இந்த பிளாக்ஸில் வரக்கூடியது. இதெல்லாம் தான் வந்து நியூ டெக்னாலஜிஸ் சொல்லக்கூடிய செகண்ட் மீடியா ஏஜ் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது. இதில் பார்த்தோம்னா செகண்ட் மீடியா ஏஜுங்கிறது வந்து டிஜிட்டல் ஏஜ். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏஜ் இன்டராக்டிவ் டெக்னாலஜிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேஞ்ச் த மீடியா கேப் இன் நம்பர் ஆஃப் வேஸ். அதாவது இன்க்ரீஸ் இன்டராக்டிவிட்டி, அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்க்ரீஸ் அந்த செல்லருக்கு பையருக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்டராக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. பர்சனலைசேஷன், யாருக்கு என்ன வேணுமோ, லேடிஸாக இருந்தால் அவங்க சர்ச் பண்ண சாரீஸ் வரும், ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட்டு, வாட்சஸ், மொபைல் ஃபோன், யார் எதை பற்றி சர்ச் பண்ணுறோமோ, யாருக்கு வேணுமோ அதை வந்து பர்சனலைஸ் பண்ணி அந்த மீடியா கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. டிஸ்இன்டர்மீடியேஷன், டைரெக்டாக அது வரக்கூடியது தான் இதனுடைய மெயின் கண்டென்ட். இது குளோபலைசேஷன் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த டிஜிட்டல் ஏஜ் வந்து சோஷியல் மீடியாவோட ரைஸாக வரக்கூடியதாக இந்த செகண்ட் மீடியா ஏஜ் இருக்கக்கூடியது. அதாவது ட்ரெடிஷ்னல் மீடியா டிக்ளைன் ஆன பின்னாடி இந்த டிஜிட்டல் ஏஜ் வந்து நிறைய இருக்கக்கூடியதாக இருக்குது. நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா, இதுதான் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியாங்கிறது செகண்ட் மீடியா ஏஜ். ஃபஸ்ட்டு மீடியாங்கிறத நம்ம பார்த்தோம், மாஸ் மீடியா, நியூஸ் பேப்பர், டெலிவிஷன்ஸ் அண்ட் ரேடியோ இதெல்லாம் தான். ஸோ நம்மளுடைய கொஷின் வந்து செகண்ட் மீடியா ஏஜ் ஹேஸ் மேட் த இன்டராக்டிவ் டெக்னாலஜி. எஸ், ஸோ 2 வே டெக்னாலஜி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபோரத்தில் நம்ம அதனுடைய ரேட்டை கேட்கலாம், எல்லாமே டேரெக்டாக இன்டராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். டு சேஞ்ச் த மீடியா ஸ்கேப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்குங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரைட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின், போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்டுங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட். இப்போ இந்த பாடத்தில் பார்த்தோம்னா 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 5மே வந்து பழைய புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட், கம்யூனிகேஷனுங்கிற கண்டென்ட்டில் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு, இன்னும் பேரியர்ஸ் இப்படி இருக்கக்கூடியதில் வரல. நம்ம வந்து எப்படி படித்ததை ரெஃப்ளெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் இது எல்லாமே கேட்டிருந்தது. ஸோ நம்ம கொஷின் பேப்பரை நல்லா ஒரு டைம் பார்க்குறது மூலமாக இப்போ வந்து NTA UGC NET வந்து கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.